ஹலோ வணக்கம் பீரா, வெல்கம் டு த ஷோ. ஒன் ஆல் அப்படின்னு இருக்கு. இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா ஓடிஐ சீரீஸ் ஜெயிச்சிருக்க வேண்டிய மேட்ச் அப்படின்னு புலம்புனாலும் தோத்த மேட்ச். 1-1 2-1 அப்படின்னு இவங்க போவாங்களா அவங்க போவாங்களான்ற டிசைடர் வந்து வைசாக்ல தான் அந்த தேர்ட் ஓடிஐ. என்ன நினைக்கிறீங்க? இனிஷியல் தாட்ஸ் என்ன? இல்ல சார், நிறைய பேர் என்ன கேக்குறாங்கன்னா, எப்படி நீங்க வந்து இந்தியாவுக்கு எட்ஜ் கொடுப்பீங்க? உங்களுக்கு வந்து நிஜமாவே சவுத் ஆப்பிரிக்கன் பிளேயர்ஸ் வந்து எப்படி ஆடுவாங்கன்னு தெரியுமான்னு. ஸோ நான் பப்ளிக்கா இப்ப சொல்றேன், as a ஹெட் கோச் ஆஃப் இந்தியன் கிரிக்கெட் டீம், இந்த சீரீஸ் முடிஞ்ச உடனே ஐம் ரிசைனிங் மை ஜாப். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஏன்னா அதை சம்டைம்ஸ் யூ ஹவ் டு புட் யுவர் ஹேண்ட் அப் அண்ட் அக்செப்ட் தட் யூ ஃபெயில்டு. நான் வந்து உங்களை ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்த ஆனானப்பட்ட பாகிஸ்தான் சுருட்டி பேக்கெட் பண்ணி அமிச்சான் இந்த சவுத் ஆப்பிரிக்காவை, ஓடிஏலையும் T20லயும். அவன்கிட்ட நீ தோக்குற அப்படின்னா மேன் டு மேன் அவனுக்கு ஸ்பின்னரே கிடையாது. இந்தியாவில் உங்களுக்கு டாமினேட் பண்ணணும்னா யூ ஹேவ் டு ஹேவ் குவாலிட்டி ஸ்பின்னர்ஸ். அவனுக்கு இருக்கிறது ஒரே ஒரு ஸ்பின்னரு. அவன்கிட்ட நீ 352 அடிச்சுட்டு தோத்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க என்ன கேள்வி கேட்டீங்கன்னா எப்படி நீங்க எட்ஜ் கொடுப்பீங்கன்னு. இங்கிலாந்துக்கு நான் எட்ஜ் கொடுக்குறேன்னா இங்கிலாந்து has got a team. இங்கிலாந்து has got a team to beat Australia in Australia. இன்னைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு கமாண்டிங் பொசிஷனுக்கு இங்கிலாந்து போயிருக்கலாம். வட்ட கேவலமா ஆடி they put themselves in a precarious situation of 264. அதுக்கப்புறம் அந்த கடைசி பார்ட்னர்ஷிப் ஒரு ரீசனபிள் 325 கொண்டு வந்திருக்காங்க. ஒரு 30 ரன் அடிச்சு 350 வந்துட்டாங்கன்னா இங்கிலாந்து ரோல்ட் அட்வான்டேஜ். நீ வந்து நீங்க சொல்ற மாதிரி வெள்ளை எல்லையை வெட்டியே தீருவேன். வாஷிங்டன் சுந்தருக்கு நான் போலிங் கொடுக்க மாட்டேன், ஒரு சில பிளேயர்ஸை நான் ஆடியே ஆவேன், எதையும் மாற்ற மாட்டேன் அப்படின்னு நீங்க பண்ணீங்கன்னா ஏன் நீங்க எட்ஜ் கொடுக்குறீங்கன்னு என்ன கேட்டீங்கன்னா நான் சொல்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா கண்டிஷன்ஸை நம்ம புட்டு புட்டு வைக்கிறோம். நம்ம அடுத்து மற்ற சேனல் மாதிரி ஒரு சிலர்லாம் ரொம்ப ஈஸியா சொல்லுவாங்க, விச் எவர் டீம் பிளேஸ் குட் கிரிக்கெட் தே வில் வின்னு. ஓகே, இது கிரிக்கெட் இஸ் அல்டிமேட் வின்னர் அப்படின்வாங்க. கிரிக்கெட் இஸ் அல்டிமேட் வின்னர். which teams observe pressure better than the other team will win. இந்த சேனல்ல அது கிடையாது. இந்த ஒவ்வொரு எபிசோடுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 7 மணி நேரம் 8 மணி நேரம் உட்காந்து ரிசர்ச் பண்ணி when we are giving an edge. அதுக்கப்புறம் இளநீ வட்டியே தீருவேன்னு ஒரு டீம் கிரிக்கெட் ஆடுதுன்னா ஒன்னு சொல்ல, நான் வியூவர்ஸ்க்கு ஒன்னே ஒன்னு சொல்றேன். நேத்து வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்தோம், முடிச்சுட்டு இந்த ஓடிஐக்கும் இப்ப பண்ணிடலாம் அப்படின்னு நான் பீடாக வந்து அப்படியே பண்ணி முடிச்சிடலாமே அப்படின்னு நான் கேட்டேன். பீடாக என்ன சொன்னாரு, இல்ல இந்த ஓடிஐக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணல, நாளைக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்து நம்ம இதை ரெக்கார்ட் பண்ணுவோம், ஏனோ தானு பண்ண வேண்டாம். நான் ஏனோ தானு பண்ணணும்னு சொல்லல, உடனே பண்ணிடலாம் அப்படின்னு நான் கேட்டதுக்கு அவர் சொன்ன பதில் ப்ரிப்பேர் பண்ணிட்டு நாளைக்கு நல்லா பண்ணலாம் அப்படின்னு சொன்னாரு. சோ அந்த மாதிரிதான் ஒரு எபிசோடுக்கும் அவர் ஒரு ப்ரிப்பரேஷனோட தான் வர்றாரு. நான் என்ன சொல்றேன்னா, இந்த ஒவ்வொரு வீடியோவும் பாக்குறவங்க நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் 131K என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க தான் நம்மளோட உயிர் மூச்சு. ஏன்னா வாழ்க்கையில டெய்லி 20 நிமிஷம் நீங்க ஸ்பெண்ட் பண்ணி நாங்க சொல்றதை நீங்க கேக்குறீங்கன்னா மீனிங்ஃபுல்லா ஏதாவது சொல்லணும். எந்த டீம் நல்லா கிரிக்கெட் ஆடுதோ அவங்க ஜெயிப்பாங்க, எந்த டீம் ப்ரெஷரை நல்லா அப்சர்வ் பண்ணுதோ அவங்க ஜெயிப்பாங்கன்னா ஐ எம் ஜஸ்ட் வேஸ்டிங் யுவர் டைம் விச் ஐ டோன்ட் வாண்ட் டு. ஒரு எட்ஜ் நான் கொடுக்குறேன் அப்படின்னா அந்த ரிசோர்சஸை கரெக்டா யூஸ் பண்ணணும். அதை தான் நான் சொல்லிட்டேன். இப்போ ஒரு சிலர் கேட்கறவங்களுக்கு ஐ எம் கோயிங் டு ரிசைன் மை பொசிஷன் அஸ் ஹெட் கோச். ஏன்னா அன்பார்ச்சுனேட்லி நான் கொடுக்குற எட்ஜ் மாதிரி நடக்க மாட்டேங்குது. இப்ப இந்தியா வந்து ஓடிஐ சீரிஸ் T20 ஜெயிக்கலன்னா ஐ எம் ரிசைனிங் மை பொசிஷன் அஸ் ஹெட் கோச். இப்ப கண்டிஷன்ஸ் இங்க போயிடுவோம். வைசாகுக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கடைசி 10 மேட்ச்ல 3 மேட்ச் பேட்டிங் ஃபர்ஸ்ட் ஜெயிச்சிருக்காங்க, 6 மேட்ச் பேட்டிங் செகண்ட் ஜெயிச்சிருக்காங்க, ஒரு மேட்ச் டை ஆயிருக்கு. இப்ப எப்படின்னா லாரிய கொண்டு வந்து ஓபன் பண்ணி தண்ணி லாரிய கொண்டு வந்து உங்களுக்கு இதுல கிரவுண்ட்ல இருக்கிற மாதிரி டியூ வரும் வைசாக்ல. ராய்ப்பூர்ல சொன்னதே தான் சொல்லுவேன், ஒன்னே ஒண்ணுதான் நீங்க நிறைய பாப்பீங்க. என்னோட ஸ்டைல் ஆஃப் டூயிங் திங்ஸ் குட் பேட்டிங் பிச், பேட் ஃபர்ஸ்ட் புட் தி ரன்ஸ் ஆன் தி போர்டுன்னுவேன். ஃபர்ஸ்ட் மேட்ச் அதை சொன்னேன் ராஞ்சியில, ரெண்டாவது மேட்ச்ல போலிங் தான் போடணும்னு. இந்த மேட்ச் சொல்றேன் போலிங்கே போட முடியாது, செகண்ட் இன்னிங்ஸ்ல பால கிரிப்பே நீங்க பண்ண முடியாது. அதனால டாஸ் வின் பண்ணி நீங்க போலிங் தான் இங்க போடணும். 287 ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர், 279 செகண்ட் இன்னிங் ஸ்கோர் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா இதுல 287 நீங்க ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் சொன்னா எப்படின்னா இந்த 3 மேட்ச் தோத்தாக்கு பாருங்க. கடைசியா ஆடின மேட்ச் என்னாச்சுன்னா இந்தியா 121 ஆல் அவுட் ஆஸ்திரேலியாவோட 11 ஓவர்ல அடிச்சுட்டான். நீங்க ஓவரால் இந்த ஸ்டாட்ஸ் எடுத்தீங்கன்னா இப்ப 279 செகண்ட் இன்னிங்ஸ் நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க, ஏன் 6 மேட்ச் நீங்க ஜெயிச்சிருக்காங்க சொல்றீங்க, இந்த மாதிரி சொல்றீங்க. கடமுடா
அப்படின்னு போற ஒரு இது இந்தியா வாஸ் பிளாஸ்டட் அவுட் இன் 2.5 hours லாஸ்ட் டைம் இந்த லாஸ்ட் ஓடி இன்டர்நேஷனல் பிளேட் பிட்வீன் இந்தியா அண்ட் ஆஸ்திரேலியா. ஹையஸ்ட் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் பாத்தீங்கன்னா தட் இஸ் வேர் ஐம் டாக்கிங் அபவுட் 387 for 5 India versus West Indies in 2019. Highest second inning score பாத்தீங்கன்னா 321 for 7 India versus West Indies 2018. Highest chase பாத்தீங்கன்னா 292 for 5 48.5 overs India versus Australia in 2010. வின்னிங் ஸ்கோர் இங்க பாத்தீங்கன்னா 327 நீங்க அடிச்சே ஆகணும். இப்போ ஒரு சிலர் கேட்பாங்க, என்ன சார் 349 முக்கிய ஜெயிச்சாங்க, 358 அடிக்க முடியல. இப்ப நீங்க 358 நான் டிஃபெண்ட் பண்ண முடியல, 400க்கு போனீங்கன்னா 260க்கு ஆல் அவுட் ஆடுவீங்க. 327 உங்களால உங்க 3 ஸ்பின்னர் வச்சு டிஃபெண்ட் பண்ண முடியலன்னா there is some problem the way you are handling your resources. இப்ப இங்கே அப்ரோச் எப்படி இது பண்ணணும்னா, இங்கேயும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கோஸ்டல் ஏரியாஸ் டியூ வர்ற இடத்துல ஃபர்ஸ்ட் 10 ஓவர் ஃபாஸ்ட் போலர்ஸ் பிக்சருக்கு வருவாங்க. அந்த 10 ஓவர் நெகேட் பண்ணிட்டீங்கன்னா பின்னி எடுத்துடலாம். அதுக்கப்புறம் போலிங்கே போட முடியாது. ஃபர்ஸ்ட் 10 ஓவர்ல ஒரு 55 for 1, அதுக்கப்புறம் ஒரு 80 for 1, 25 ஓவர்ல 135 for 2, அதுக்கப்புறம் ஸ்லைட் ஒரு ஆக்சலரேஷன் மோர் தென் 6 ஓவர் 95 for 2, 40 ஓவர்ல 230 வந்துட்டுனா கடைசி 10 ஓவர்ல 100 ரன் வந்தே வந்துடும். டேக்ஸ் யூ டு 330. both the teams should be licking their lips to win. இங்க பாத்தீங்கன்னாலும் 11 to 1 to 10 ஃபர்ஸ்ட் 10 ஓவர் எப்படி பேட்டிங் ஆடுறீங்க, 11 to 40 அந்த 40 ஓவர்ஸ்ல இந்த 11 to 40 ஸ்பின்னர்ஸ் எப்படி ஸ்டைபிள் பண்றாங்க. 40 ஓவர் வரும்போது நீங்க ஒரு 5 விக்கெட் 6 விக்கெட் எடுத்திருக்கணும். அப்பதான் கடைசி 10 ஓவர்ல ரன் ஃப்ளோவோ உங்களால நிறுத்த முடியலன்னா கடைசி 10 ஓவர்ல ஒண்ணுமே பண்ண முடியாது. பாலுக்கு பால் 6 அடிப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு இது. இப்ப இங்க பாருங்க யாரு விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க பாருங்க. குல்தீப் யாதவ் டாப் விக்கெட் டேக்கர் சொல்றேன். குல்தீப் யாதவ், ரவி ராம்பால், ஆஷிஷ் நேரா, முகமது ஷமி, அமித் மிஸ்ரா, மிச்சேல் ஸ்டார்க், ரவீந்திர ஜடேஜா, யஜுவேந்தர் சஹல், ஆர் அஸ்வின். இப்ப இந்த ஃபாஸ்ட் போலர்ஸ் எல்லாம் விக்கெட் எடுத்திருக்காங்க. அவங்களோட எக்கானமியை சொல்றேன் பாருங்க. ரவி ராம்பால் 6.10, ஆஷிஷ் நேரா 6.45, சைடு விக்கெட் எடுத்து சாஃப்டா பேசுற சரத் பாபு 6.61, மிச்சேல் ஸ்டார்க் 6.17. இதே ஸ்பின்னர்ஸ் பாருங்க. குல்தீப் யாதவோட எக்கானமி 5.58, அமித் மிஸ்ராவோட எக்கானமி 3, அதுக்கப்புறம் ரவீந்திர ஜடேஜாவோட எக்கானமி 5.28, சஹலோட எக்கானமி 5.45, அஸ்வினோட எக்கானமி 5. தட் இஸ் வேர் த ஸ்பின்னர்ஸ் ஆர் கோயிங் டு மேக் எ டிஃபரன்ஸ். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்க என்ன நடந்திருக்குன்னா, ஸ்பீமர்ஸோட எக்கானமி 6.21, ஸ்பின்னர்ஸோட எக்கானமி 5.47, சீமர்ஸ் 61% விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. இது ஏன்னா ஓவர்சீஸ் வர்ற டீம்ஸ் நிறைய ஸ்பின் போட மாட்டாங்க. தட் இஸ் ஒன்லி ரீசன் த வால்யூம் ஆஃப் விக்கெட்ஸ் சீமர்ஸ் ஹவ் டேக்கன் மோர். தட் இஸ் 61% கம்பேர்ட் டு 39% ஆஃப் ஸ்பின்னர்ஸ். அதுக்கப்புறம் பாருங்க ஸ்ட்ரைக் ரேட் பாருங்க. எவ்ரி 40 பால்ஸ் சீமர்ஸ் விக்கெட் எடுக்கிறாங்க, எவ்ரி 42 பால்ஸ் ஸ்பின்னர்ஸ் விக்கெட் எடுக்கிறாங்க. அகெயின் யுவர் ஸ்பின்னர்ஸ் வில் டெஃபினெட்லி கம் இன் டு த பிக்சர். போன தடவை ஒரு ஸ்டார்ட் கொடுத்தேன். இந்த மாதிரி விராட் கோலி உங்களுக்கு 192 ஆவரேஜ், 110 ஸ்ட்ரைக் ரேட் அங்கன்னு. இங்க பாருங்க விராட் கோலியோட ஆவரேஜ் 97.83, இந்த ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் 100. யாரெல்லாம் ரன் அடிச்சிருக்காங்க பாருங்க. விராட் கோலி டாப் 3, ஃபாலோட் பை ரோஹித் சர்மா டாப் 3, அதுக்கப்புறம் ஷை ஹோப் ஓபனர், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா யுவராஜ் சிங், மகேந்திர சிங் தோனி, ஷிக்கர் தவான் ஓபனர், வீரேந்தர் சேவாக் ஓபனர், லெண்டில் சிமன்ஸ் ஃபார் வெஸ்ட் இண்டீஸ் ஓபனர். டாப் 3ல ஒருத்தர் பெருசா இங்க பிளாட்ஃபார்ம் செட் பண்ணியே ஆகணும். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது உங்களுக்கு. பாருங்க லாஸ்ட் மேட்ச்ல சொன்ன 117 ஆல் அவுட் இந்தியா. ஃபர்ஸ்ட் 10 ஓவர்ல 50 for 5 ஃபாஸ்ட் போலர்ஸ் வருவாங்க. அதுக்கப்புறம் பிளாஸ்டட் அவுட் ஃபார் 117. இப்ப இந்தியாவோட பிளேயிங் 11 எப்படி இருக்கும்னு நான் சொல்றேன். அது கரெக்டா இல்லையான்னு ப்ளீஸ் நீங்க டிபேட் பண்ணுங்க. ரோஹித் சர்மா, ஜெய்ஸ்வால், கோலி, ருத்ராஜ் கெய்க்வாட், KL ராகுல், ஜடேஜா, வாஷிங்டன் சுந்தர், நிதிஷ் ரெட்டி, ஹர்ஷித் ராணா, குல்தீப் யாதவ் அண்ட் ஹர்ஷதீப் சிங். இதுதான் நான் என்ன யோசிக்கிறேன்னா, பிரசீத் கிருஷ்ணாக்கு பதிலா தே மே ட்ரை அண்ட் பிளே நிதிஷ் ரெட்டி, இல்லைன்னா வாஷிங்டன் சுந்தருக்கு பதிலா நிதிஷ் ரெட்டி. நான் எப்படி யோசிப்பேன்னா, இங்க நீங்க போலிங்கே போட முடியாது. உங்களோட டெத் பேட்டிங் ஹஸ் பீன் அ ப்ராப்ளம். அப்படிங்கும் போது நான் என்ன பண்ணுவேன், வாஷிங்டன் சுந்தருக்கு 10 ஓவர் குடியா, 10 ஓவர் கொடுத்தா 65 ரன் மேல போக மாட்டாரு.
Nitish Reddy can also come into the picture as a bowler, can also strengthen the batting. I would rather prefer to bench Prasidh Krishna and get Nitish Reddy. இல்ல பீடா சேம் பிளேயிங் லெவன் தான் போவாங்கன்றீங்களா? இல்ல நீங்க 2 ஆப்ஷன் கொடுத்தீங்க. வாஷிங்டன் சுந்தருக்கு பதிலா ரெட்டியா இல்லாட்டி பிரசீத் பதிலா ரெட்டியானா, பட் வாஷிங்டன் சுந்தருக்கு பதிலா நிதிஷ் ரெட்டி தான் பெட்டர் அப்படின்னு நான் நினைக்க மாட்டேன். பிரசீத் கிருஷ்ணாவுக்கு பதில் நிதிஷ் ரெட்டி நீங்க சொல்ற மாதிரி தான் நான் நினைப்பேன். அதான் பெட்டர் பீடா. அவர் ஒன்றும் அவ்வளவு சிறப்பா போடல பிரசீத் போன மேட்சை. அவருக்கு பதிலா இவர் எப்படி ரன் போகுதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க, பேட்டிங் ஸ்ட்ரென்தன் பண்ணிடலாம் அப்படின்னா பிரசீத் பதிலா நிதிஷ் ரெட்டி கொண்டு வந்துடலாம். உங்களை ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் சார். இப்ப பிரசீத் கிருஷ்ணா செம்ம பேட்டிங் பிச், அதுவும் ஃபர்ஸ்ட் 10 ஓவர் விட்டீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோ பாட்டா, முதல் 2 பிச் எப்படி இருந்தோ அதே மாதிரிதான் இருக்கும். ரன் ஃப்ளோவை நிறுத்தவே முடியாது. பிரசீத் கிருஷ்ணா 10 ஓவர் போட்டார்னா எவ்வளவு ரன் கொடுப்பாரு நீங்க நினைக்கிறீங்க? 10 ஓவர் போட்டா 74 75. சரி, ரொம்ப கைண்டா 74 இருக்கனா? இல்ல ஐம் நாட் ஆர்கியூயிங் வித் யூ, கரெக்டா சொல்றீங்க. வாஷிங்டன் சுந்தர் 10 ஓவர் போட்டார்னா ஒஸ்ட் கேஸ் அவர் சரியா போடல, எவ்வளவு ரன் கொடுப்பாரு? 60ல இருந்து 65. 75 வச்சுக்கோங்க. நீங்க சொன்ன பிரசீத் கிருஷ்ணா அந்த அவர் 75, 75. வாஷிங்டன்ல 65 இழுத்துருவாரு. 10 ஓவர் கொடுத்தா இழுத்து போட்டுருவாரு அவரு. நிதிஷ் ரெட்டி 6 ஓவர் போட்டாருன்னா எவ்வளவு கொடுப்பாரு நீங்க? 6 ஓவர் 6 ஓவர் போட்டா 60 போயிருவாரு. வாய்ப்பு இருக்கு நிறைய. ஒரு 20 ரன் போயிருச்சுன்னா அந்த மாதிரி நிதிஷ் போ வாய்ப்பு இருக்கு. இப்ப நான் என்ன 6 சொல்றேன், ஓவர் 50 ரன் வச்சுங்க. பிரசீத் கிருஷ்ணா வாஷிங்டன் போட்டுலாம் போயிடா. அவரு நியூ பால்ல ஏமாத்தி ஒரு 2-3 ஓவர் போடலாம். வாஷிங்டன் தாராளமா அவங்க போட்டாங்கன்னா நிதிஷ் ரெட்டி கம்மியா தான் போலிங்க தேவை. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். பிரசீத் கிருஷ்ணாவோட 10 ஓவரை வாஷிங்டன் பிளஸ் நிதிஷ் ரெட்டி மேனேஜ் பண்ண முடியுமா முடியாது? ஈஸியா பண்ணிடலாம். Then you are getting one more power hitter. So that is going to strengthen your batting. ஏன்னா வந்துட்டு அன்பார்ச்சுனேட்லி இந்த ஜடேஜா பாத்தீங்கன்னா டெஸ்ட்ல வந்து சூப்பர்வா ஆடினாரு. இந்த ஓடிஐல பாத்தீங்கன்னா கொஞ்சம் அந்த அந்த வந்த உடனே அந்த பர்ஸ்ட் அவரால் கொடுக்க முடியல. அப்படிங்கும் போது when you have got someone like நிதிஷ் ரெட்டி, இட்ஸ் அவர் ஒரு ஆல்வேஸ் பேட்டராவே ஆடலாம் போயிடா. தேவைன்னா 2 ஓவர் 3 ஓவர் கொடுத்து நல்லா போட்டா அதுக்கப்புறம் 1 ஓவர் கொடுக்கலாம். இல்லாட்டி சுந்தருக்கே பவுலிங் கொடுத்துட்டு ஒரு பேட்டராவே விளையாடலாம். அதைத்தான் நானும் யோசிப்பேன். இவங்க வந்து என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. இப்ப அவங்களுக்கு வந்து நிறைய ப்ராப்ளம் இருக்கு. யாண்ட்ரி பர்கரும் அதேதான். அவருக்கு என்ன மாதிரியான உடம்புன்னு அவருக்கு தெரியல. 3 மேட்ச் ஆனா ஷூர் ஷாட் இன்ஜுரி, ஏதாவது ஒரு இன்ஜுரி வந்துருது அவருக்கு. டோனி டிசோசி டசன்ட் லுக் குட். இன்சைடு இன்ஃபோ நான் கேட்டபடி பாத்தீங்கன்னா போத் ஆர் ரெக்கவரிங். The chances of Tony Dissosi playing is even more better than யாண்ட்ரி பர்கர் அப்படின்ற நியூஸ் தான் எனக்கு வந்தது. இப்ப நம்ம அந்த இன்ஜுரி கன்சர்ன்ஸ் தகுந்த மாதிரி இப்ப சொல்லலாம். இப்ப அவங்களோட பிளேயிங் லெவல்ல பாத்தீங்கன்னா ஒருவேளை டோனி டிசோர்சி ஆடலைன்னா 2 ஆப்ஷன் இருக்கு. தட் இஸ் ரயான் ரிக்கில்டன் அண்ட் ரூபின் ஹெர்மேன். ரூபின் ஹெர்மேன் has done well at middle order. ரயான் ரிக்கில்டன் இஸ் a certified opening batsman. இந்த குவிண்டன் டிகாக்கு மார்க்ராம் தெம்பா போமா உடைச்சிட்டு ரயான் ரிக்கில்டன் வர முடியாது. ஒருவேளை டோனி டிசோர்சி ஃபிட் ஆகலைன்னா அவரு ஒரு லெப்ட் ஹேண்டர் ரூபின் ஹெர்மேன் பயங்கரமா அடிப்பார். வேற அவரும் ஈ மைட் வாக் இன். ஒருவேளை உங்களுக்கு யாண்ட்ரி பர்கர் இல்லைன்னா ஒடினில் பாட்மேன் வில் கெட் இன் டு த டீம். இதை நீங்க ஒத்துக்கிறீங்களா? இல்ல பேரா வேற சான்சஸ் இருக்கும், சுப்ராயனை கொண்டு வருவாங்க, இவங்களை கொண்டு வாங்க அப்படின்றீங்களா? இல்ல பாட்மேன் தான் பெட்டர் சாய்ஸ் பேர். அது மட்டும் பண்ணுவோம். இன்னொரு கேள்வி நான் உங்களை கேட்கறேன். நீங்க அதாவது டோனி டிசோர்சிக்கு பதில் நான் வந்து ரூபின் ஹெர்மேன்ன்றேன். நீங்க ரிக்கில்டன் ஆடுவீங்களா, ரூபின் ஹெர்மேன் ஆடுவீங்களா? இல்ல ரூபின் ஹெர்மேன் ஃபர்ஸ்ட் மேட்ச்க்கே வந்து ப்ரிவியூவே எல்லாத்துலயுமே வந்து அவர் ஹெர்மேன் ஆடுவார்னு தான் போட்டாங்க. அவர் ஏன் ஸ்டார்ட் பண்ணலன்னு இப்போ வரைக்கும் தெரியல. அந்த ஸ்லாட்டுக்கு அவரு ஐ திங்க் ஹி சூட்டட் பெட்டர்னு நினைக்கிறேன். இப்போ ஏன்னா இவங்க மாத்த மாட்டாங்கல்ல, மார்க்கர்மா செஞ்சுரி அடிச்சிருக்காரு. இவங்க மாத்தாம இந்த பிளேஸ்க்கு அவர் வரதான் பெட்டர்னு நினைக்கிறேன். Very good. I just want to make sure whether I'm going in the right direction. You are also agreeing to it. இப்ப இங்க பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் 10 ஓவர் எட்ஜ் அப்படின்னா உங்களுக்கு பெரியப்பா ஃபார்ம்ல இருக்காரு. ஜெய்ஸ்வால் பிக் டைம் டியூ, அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. கோலியை நிறுத்துற மாதிரி எனக்கு தெரியல. அவர் எப்படின்னா நான் அடிச்சே ஆவேன் அப்படின்னு அங்க பாத்தீங்கன்னா டிகாக்கு கொஞ்சம் ப்ரெஷர் தெரியுது. இந்த சீரீஸ் அவர் ரன் அடிக்கல, இன்னொரு சீரீஸ் ரன் அடிக்கலன்னா போருப்பா அப்படின்னு சொல்லிட்டு there is a good chance that they might go back for ரயான் ரிக்கில்டன். ஒரு பிரஷர்ல இருக்காரு. மார்க்ராம் ஒரு செம இன்னிங்ஸ் ஆனாரு, அதை சொல்லக்கூடாது நானே. பட் he was benefited by the drop catch by யசஸ்வி ஜெய்ஸ்வால்.
பவுமா பாத்தீங்கன்னா டீசென்டா ஆடுறாரு. He can score runs. It's not going to really destroy you, but he's good enough to play the second fiddle. But still, I feel Kohli's form, Rohit Sharma's form, Jaiswal, big time due. Both of them are big time due. Quinton de Kock ஜெய்ஸ்வால்ன்றதுனால பெருசா வந்து எந்த எட்ஜும் இல்லைன்னாலும் இப்ப இந்த ரோஹித் சர்மா கோலின்றது ஒரு பெரிய நேம். ஒரு 0.1% இருக்கு. 11 to 40 spinners are the only one who's going to make comments. Kuldeep Yadav unfortunately didn't do that. He has to bowl the 11th over. Washington Sundar has to bowl a lot of overs along with Jadeja. இங்க பாத்தீங்கன்னா அவங்க கேஷவ் மகாராஜ் மட்டும்தான். மார்க் ராமஸ் செம அடி வாங்கினாரு. So based on the conditions, what is needed, based on the resources, what both the teams have, again, in spite of conceding 358, India will go with a slender edge of 50 to 48 and expected to seal the series. This is not biased or anything. என்ன இது நடக்குதுன்னு இப்ப நீங்க என்ன சொல்றீங்க? இல்ல பிடாகி, நான் எனக்கு நொந்து போயிட்டேன். நானு இந்த மாதிரிதான் இங்கிலாந்து நீங்க சொல்றதை கேட்டு நான் சொன்னேன், மானம் போச்சு, நான் பேசாம சவுத் ஆப்பிரிக்கா போயிடுறேன் சிவாஜின்றீங்களா? இல்ல இந்தியாவில் க்ளோஸ்? இல்ல இந்தியா தான் இந்த மேட்ச் எல்லாம். இந்தியா இதெல்லாம் வந்து இந்தியா அடிச்சு ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். விராட் கோலி இருக்க வெறியில அவர் இப்பெல்லாம் நிறுத்த மாட்டாரு. 27லயும் அடி வெளுத்து விட தான் போறாரு வேர்ல்டு கப்ல. இந்தியா தான் ஜெயிப்பாங்க பிடா. அதான் நான் சொல்றேனே, இப்ப நம்ம வந்துட்டு இந்த கண்டிஷன்ஸ், ஸ்டாட்ஸ், மேன் டு மேன் மார்க்கிங், வாட் ஆர் த இன்ஃப்ளூயன்ஸ் ஃபேக்டர் தட் கேன் வின் த கேம் ஃபார் யுவர் டீம், இதை எதையும் சொல்லாம இந்தியா கேட்ச்சு அப்படின்னு சொன்னா தென் ப்ராபப்ளி பீப்புள் மைட் ரியாக்ட் ஆஸ்கிங், அந்த ஓவர் தரையும் இந்தியா இந்தியான்ற நீ அவரு வந்து கூண்டுக்குள்ள இருந்து வெளியே வந்து ஒரு சீட் எடுத்து போடுமா அப்படியே. அதான் ஆக்டோபஸ் பண்ணும்ல அந்த ஃபுட்பால், அப்ப வெளியே வந்து தொட்டு விட. அதான் நான் பண்றேன், நீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரீங்க, அவ்வளவுதான். இப்ப இந்தியா என்ன பொறுத்த வரைக்கும் நான் எப்படி சொல்லணும்னா, நான் அப்படிதான் யோசிப்பேன். பிரசித் கிருஷ்ணா பதில நிதிஷ் ரெட்டியை கொண்டு வரணும், குல்தீப் யாதவ 11வது ஓவர் கொண்டு வரணும், 10 ஓவர் தொடர்ந்து குல்தீப் யாதவ் கொடுக்கணும். விச் சைட் இஸ் கோயிங் டு பி த பிக்கர் சைடு அந்த ஸ்கொயர் சைடு? 11th ஓவர் குல்தீப் ஷுட் ஸ்டார்ட். நீ எதுவும் பண்ணாம குல்தீப் மாதிரி ஒரு ஆள் 3 ஓவர் கொடுக்குற, பிரேக் கொடுக்குற, அங்க கூட 11 to 40லயோ ஒரு நல்ல ஆஃப் ஸ்பின்னர் வச்சிருக்கீங்க, ஒரு லெப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் வச்சிருக்கீங்க, ஒரு மிஸ்ட்ரி ஸ்பின்னர் குல்தீப் யாதவ் வந்து லெப்ட் ஆர்ம் சைனமேன் வச்சிருக்கீங்க, வச்சு அடங்கியா ஸ்பின்ன வச்சு. இந்த ஸ்ட்ராட்டஜி ரிசோர்சஸை யூஸ் பண்ண தெரியாம சேனா கண்ட்ரிஸுக்கு பிடிக்காதது ஸ்பின் ஆர்டர் தான் மிடில் ஓவர்ஸ்ல. டூ தட் ஆக்சுவலி. அதை பண்ணீங்கன்னா இந்தியா ஹஸ் காட் அ சான்ஸ் டு வின். இப்ப நீங்க கேம் சேஞ்சர்ஸ் யாரு அப்படின்னு சொல்லுவீங்க. இப்ப எனக்கு என்னமோ தெரியுது, ஈவன் தோ விராட் கோலி has scored amazing runs at an average of 97, பெரியப்பாக்கு இந்த தடவை பிடிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அங்க when it comes there, if you are going to drop shot, you are going to miss your lens. Deval Brevis is definitely going to cash in. So என்னோட கேம் சேஞ்சர்ஸ் ஃபார் இந்தியா இஸ் பெரியப்பா, ரோஹித் சர்மா, டிவால் பிரேவிஸ் ஃப்ரம் சவுத் ஆப்பிரிக்கா. திருப்பியும் 3ஆம் தடவையும் கோலியை எடுத்து 3வது செஞ்சுரி பார்க்க நீங்க ஆசைப்படுறீங்களா என்னன்றதை நீங்க சொல்லுங்க. 3வது செஞ்சுரி பார்க்க ஆசைப்படுறேன். பாப்போம், திருப்பி 2 வாட்டி சொல்லி கோலி, திருப்பி 3வது வாட்டியும் கோலி. பட் நீங்க சொன்ன மாதிரி ஜெய்ஸ்வாலும் டியூ தான். பட் கோலி சொல்றேன். அவங்க சைடு வந்து நான் 2 வாட்டியுமே மார்க்கோ தான் சொன்னேன். மார்க்கோவும் வந்து இஸ் கண்ட்ரிபியூட்டிங் வெரி வெல் ஃபார் த டீம். ஐ திங்க் ஐ வில் கோ வித் மார்க்கோ அகைன். பெஸ்ட் சாய்ஸஸ். அதான் நான் தான் சொல்லனே உங்களுக்கு. இப்ப எப்படி ஆயிடுச்சுன்னா, நான் ஆனஸ்டா உங்களுக்கு சொல்றேன் சார், நிறைய தடவை நான் இந்தியாவுக்கு சவுத் ஆப்பிரிக்கன் டீமோட வந்திருக்கேன். உங்களுக்கு அந்த ரெக்கார்டையும் சொன்னேன். நாங்க ஒயிட் பால் சீரீஸ் அந்த பீரியட்ல தோத்ததே கிடையாதுன்னு. பிவியில தான் நான் வருவேன். ஏன்னா இந்தியால எந்த ஃபார்மேட்லயும் நீ தோக்கடிக்க முடியாதியா. பாட்டம் லைன் ஆனஸ்டே அதை ஒத்துக்கோ. பைலேட்டரல் அந்த 11 வருஷம் எங்க போனாலும் நாங்க டாமினேட் பண்ணுவோம். ஆஸ்திரேலியா போகும்போது நான் பயப்படல, இங்கிலாந்து போகும்போது நான் பயப்படல, ஸ்ரீலங்கா போகும்போது நான் பயப்படல, இந்தியா வரும்போது எனக்கு பயம் வரும். ஏன்னா தட் இஸ் அ கைண்ட் ஆஃப் த டீம் இந்தியா ஹேட். இந்தியா ஸ்டில் ஹேவ் அ குட் டீம் என்ன பொறுத்த வரைக்கும். நான் உங்களுக்கு திருப்பி கேட்கறேன், உங்களுக்கு 358 ரன் கொடுத்துருக்காங்க. அந்த போலிங் அட்டாக்கை நீங்க கொஞ்சம் பாருங்க. அந்த போலிங் அட்டாக் எப்படி இருக்கு உங்களுக்கு அப்படின்னு. அப்படிங்கும்போது இந்தியா ஹஸ் காட் த எட்ஜ், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஒன்னே ஒண்ணு என்னன்னா, ஐ வாண்ட் இந்தியா டு யூஸ் தேர் ரிசோர்சஸ் வெல், டூ திங்ஸ் விச் சவுத் ஆப்பிரிக்கா டோன்ட் லைக் வித் பேட் அண்ட் பால். டியூ வில் பி a பிக் சேலஞ்ச். இன்னொன்னு நான் உங்க ஒரே ஒரு கேள்வி கேட்கறேன். நீங்க அந்த பிரசன்டேஷன் நீங்க பாத்தீங்களா எனக்கு என்னன்னு தெரியல. டாஸ் போடும்போது, டாஸ் போட்டு முடிச்ச உடனே கேஎல் ராகுல் டாஸ் தோத்த உடனே this was his reaction. That is 20 ODI tosses in a row. 20 டாஸ் தோத்துருக்காங்க. நான் என்ன சொல்றேன்னா, உங்களுக்கு நீங்களும் கிரிக்கெட் ஆடுறீங்க. எஸ், டாஸ் ஹஸ் காட் a little advantage when there is due.
The moment you get that kind of a mentality, டாஸ் தோத்தோன்னே அட்வான்டேஜ் போச்சு அப்படின்னா ஒரு 20% of the கேம் அங்கேயே போயிடுது. டாஸ் தானடா தோத்தா, என் கையில டாஸ் கிடையாது, ஐம் கோயிங் டு டேர்ன் இட் அரவுண்ட் வித் வாட் ஸ்கில்ஸ் ஐ வாட். இப்படி நீங்க யோசிப்பீங்களா? இல்லைன்னா டாஸ் போயிடுச்சு பிறகு நீங்க தான் சொல்லிட்டீங்க செகண்ட் இன்னிங்ஸ்ல போலிங்கே போட முடியாதுன்னு, நான் ஒரு அடிச்சாலும் திருப்பி அடிச்சிருவாங்கன்ற அப்புறம் மென்டாலிட்டி எதுக்கு நீங்க விளையாடணும்? ஸ்போர்ட்ஸ் எதுக்கு விளையாடணும் போயிடா? ஸ்போர்ட்ஸ் விளையாடுறது கம்ப்ளீட் பண்றதுக்கு தானே. இப்ப எப்படின்னா, இப்போ அந்த டாஸ் இது முடிச்ச உடனே அவர் சொல்றாரு, ஏன்னா ஐம் வெரி டிசப்பாயிண்டட் தட் ஐ லாஸ்ட் த டாஸ். அவர் தப்பே கிடையாது. டாஸ் நான் உங்களுக்கு அஸ்வினோட அந்த இதுல அது சொல்லிட்டேன். நான் இந்தியாவுக்கு நாங்க வந்தபோது நாங்க டாஸே ஜெயிக்கல. அந்த ₹1 காயினை வச்சு 500 தடவை டாஸ் எல்லாம் பண்ணி அதெல்லாம் பண்ணி நாங்க தோத்தோம். தெம்பாபாவும் அனுப்புறோம் டாஸுக்கு அப்படின்னு டாஸ் தோத்தோம். ஆனா டாஸ தோத்துச்சு நீ அதனால மேட்ச தோத்த அப்படின்னு நான் சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், ஐ வில் நாட் க்ரோ ஆஸ் அ கோச். பாட்டம் லைன் கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி அமிச்சாங்க இந்தியா. வி டிடன்ட் பிளே வெல். இந்தியா அவுட் பிளேட் அஸ். போன மேட்ச் நான் தோத்தது டாஸ் நல்ல. இப்ப கேஎல் ராகுல் கேக்குறாங்க அது மேட்ச் முடிச்ச உடனே, இந்த மாதிரி வாட் டு யூ திங்க் யூ அன்பார்ச்சுனேட்லி டிடன்ட் 358னா, ஐ எம் வெரி ப்ரௌட் ஆஃப் மை bowling attack. What do you expect from here? The bowlers are struggling even to grip the ball. Whatever they have did, I'm extremely proud. There's a big advantage batting second அப்படின்றாரு. அந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டி இருந்ததுன்னா, இப்ப டாஸ தோத்த உங்க பேட்டிங் ஆடி ஒரு 330 அடிக்கிறாங்கன்னா, வாட் கைண்ட் ஆஃப் த மென்டாலிட்டி வில் தே கோ? டியூ வந்துரும், பாலை கிரிப் பண்ண முடியாது, bowling போட முடியாது, நம்ம தோத்தா நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. இஸ் தட் த மென்டாலிட்டி யூ வில் கோ? நான் உங்களை கேட்கிறேன். அதான் சொல்லிட்டேன் போயிட்டாங்க. அந்த மென்டாலிட்டி இருக்கக்கூடாது, கண்டிப்பா இருக்கக்கூடாது. ஒரு கம்பீட் பண்ணும் ஸ்போர்ட்ஸ் அப்படின்னா ஒரு கேப்டன் ஒரு லீடர் வந்து நீங்க அப்படி சொல்லவே கூடாது. லீடர் வந்து ஹேஸ் டு லீட் ஃப்ரம் த ஃப்ரண்ட். எந்த சுச்சுவேஷன்லயும் நம்ம தோக்குறோம் அப்படின்னு ஒரு ஹோப்லெஸ்ஸா பிஹேவ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி அந்த லீடர்ஷிப் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரா காட்டணும் கேஎல் ராகுல் அப்படின்னு தான் நினைக்கிறேன். சரி பாப்போம். எட்ஜி கொடுத்தாச்சு இந்தியாவுக்கு, கேம் சேஞ்சஸ் சொல்லியாச்சு, கண்டிஷன்ஸ் காம்பினேஷன்ஸ் எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணியாச்சு. அப்படியே உங்க ஃபைனல் தாட் சொல்லிருக்கேன். அதுதான் நான் சொல்றேனே, the most important thing in life. பியூட்டிஃபுல்லா சொன்னீங்க நீங்க. ஒரு ஸ்போர்ட் அப்படின்னு போனீங்கன்னா ரஜினி சார் சொல்ற மாதிரி சண்டை செய்யணும். நீ தோத்தினா நீ வந்து ஒரு எக்ஸ்கியூஸ், என்னைக்கு தோத்துட்டு நீ எக்ஸ்கியூஸ் கொடுக்குறியோ, யூ வில் பி ப்ரிப்பேர்ட் டு கிவ் எக்ஸ்கியூசஸ் லாஸ் ஆஃப்டர் லாஸ். 358 இப்ப ஜஹீர்கானும் அதான் சொன்னாரு, நீ இந்த கதையெல்லாம் இங்க சொல்லாத, டியூக் எல்லாம் 358 நீ டிஃபெண்ட் பண்ணலன்னா டோன்ட் கம் அப் வித் எக்ஸ்பிளனேஷன். I want India to lose the toss. I want India to bat first. I want India to put 330 on the board. I want India to defend it with their right strategies. They can defend it against the South African team. பாப்போம் என்ன நடக்குது அப்படின்னு. ஆனஸ்டா கிரவுண்டு அந்த டியூ வரும், என்னென்ன வாட் இஸ் எக்ஸ்பெக்டட் இன் வைசாக் எல்லாத்தையும் சொல்லிட்டோம். லெட் us see how India bounce back from that. ஒரு demoralizing defeat of not defending 358. We'll come back and do a review who has won the series with your very own Octopus. Until then, thanks a lot and bye-bye.